Okay, hello everyone. Welcome to TAF IAS Academy. நம்ம TAFல Group 1 எக்ஸாமுக்காக பிரத்யேகமா யூ கேன் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 3. சரிங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ரீசனிங் ஒரு சில இது ஆப்டிடியூட் இருக்கு. சரியா? மேக்ஸ் இருக்கு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கோடிங் டிகோடிங். If candle is coded as EDRIRL, how is friend written in that code language அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பார்க்கலாமா? ஓகே, என்ன அப்படின்னா இந்த கோடிங் டிகோடிங்க்கு கீழே மேல கீழேன்னு எழுதிக்கோங்க. கேண்டில் EDRIRL இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ரிலேஷன் அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? ஃப்ரெண்ட் தானே. ஓகே, என்ன ரிலேஷன்னா பாருங்க. ஓகே, C ல இருந்து E இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா +2, A ல இருந்து D +3, N ல இருந்து R +4 +5 +6 +7. சரியா? இந்த மாதிரி இருக்கு, ஒன்னு ஒன்னா கூடி இருக்கு. சரி, அப்போ அதே மாதிரி தானே அடுத்து வரும். அப்ப பாருங்க, +2 F +2 ஹைச்சா, அடுத்து R +3 18 3 21 U, அதுக்கப்புறம் I +4 9 4 13 M, அடுத்து E +5 5 5 10 J, அடுத்து N +6 14 6 20 T, அடுத்து +7 7 4 11 K. சரியா? ஆன்சர் HUMJTK. சரியா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் டிஃபரண்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுக்கப்பட்டதுல கிளாசிபிகேஷன் சொல்லலாம்பா. போன இது கோடிங் டிகோடிங், இது கிளாசிபிகேஷன். சரியா? இருக்கிறதுல பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்தெழுதுக. சரியா? பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்துக. அதாவது HTML, CSS, JavaScript, MySQL அப்படின்னு இருக்கா. இப்போ இதுல மத்த மூணுமே ஃப்ரண்ட் எண்ட். சரியா? இது மட்டும் பேக் எண்ட். சரியா? ஃப்ரண்ட்ல இதாகுது, பேக்ல ரன் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இது. ஓகே, மத்த எல்லாம் ஃப்ரண்ட் எண்ட், MySQL மட்டும் பேக் எண்ட். அதனால அது டிஃபரெண்ட். சரியா? அதர்ஸ். ஓகே, டிஃபரெண்ட் என்னது? MySQL. ஓகே, அடுத்து பாருங்க. 3x3 = 18. அதே மாதிரி 4x4 = 32 எனில் 5x5 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சிம்பிள் தான் பாருங்க. 3 அப்படிங்கறத எப்படி எடுத்திருக்காங்கன்னா 3 × 3 ன்னு எடுத்திருக்காங்க. = 9 × 2 = 18. சரியா? அதுக்கப்புறம் 4 × 4 16 × 2 32. அதுல அப்படி டபுள் பாம்பா. சரியா? அடுத்து அப்போ 5 × 5 × 5 = 25 × 2. ஆன்சர் 50. சரியா? ஓகே தானே? ஆன்சர் 50. சரியா? ஓகே, ஓகேப்பா. அடுத்து பாருங்க. அடுத்து என்ன அப்படின்னா ஹெட்ஸ் அப்படிங்கிறது அதிர்வெண்.
நியூட்டன் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிர்வெண்ணோட அலகு அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்ஸ். அதே மாதிரி நியூட்டன் அப்படிங்கிறது எதோட அலகு? விசையின் அலகு. சரியா? அப்ப ஆன்சர் விசை, யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே, அப்ப ஆன்சர் விசை. ஓகே, இதான் அனாலஜி. சரியா? அடுத்து பின்வரும் ஒவ்வொரு கேள்வியிலும் ஒவ்வொரு விருப்பத்திலும் 3 எண்கள் அல்லது குறியீடுகள் கொண்ட ஒரு தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றவற்றிலிருந்து மாறுபட்ட அல்லது அதே அமைப்பை பின்பற்றாத தொகுதியை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பாப்போமா? இது வந்து என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன் தான். சரியா? குரூப் டூ இதுல சொல்லணும் அப்படின்னா டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல கிளாசிபிகேஷன் தான்பா. சரியா? அப்ப கிளாசிபிகேஷனா என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு பாருங்க. சி எஃப் ஐ அப்படின்னு இருக்கா? அப்ப சில இருந்து +3 அதே மாதிரி நம்பர் பார்த்தோம்னா 1 5 9 +4 அதே மாதிரி இங்க டி ஜி ஜே +3 2 6 10 +4 அப்படின்னு இருக்கு. சரியா? சரியா? இது ரெண்டும் இந்த ரிலேஷனா? ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜே எம் பி 3 7 13 அப்படின்னா +3 இங்க +4 +6 அப்படின்னு இருக்கு. சரியா? சோ டிஃபரெண்டா உள்ளது எது? இதுதான் கிளாசிபிகேஷன். சரியா? ஓகே தானப்பா? கிளாசிபிகேஷன் வந்து போன இயர்ல குரூப் 1ல கேட்டிருக்கான். குரூப் 1 பிலிம்ஸ்ல கேட்டது. சரியா? கிளாசிபிகேஷன். ஓகே, அடுத்து ஒவ்வொரு எழுத்தும் அதன் தலைகீழ் வரிசை நிலைக்கு ஏற்ப குறிக்கப்பட்டால் டூல் என்பதன் குறியீடு என்ன? சரியா? if each letter is coded as its position in reverse, what is tool அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் லெட்டர் பா, வேற ஒண்ணுமே இல்ல. சரியா? ஆப்போசிட் லெட்டர்னா அது கூட பிளஸ் பண்ணும்போது 27 வரணும், அவ்வளவுதான். சரியா? அப்போ டூல் அப்படின்னு பார்த்தோம்னா டீயோடது 20. அப்ப எது பிளஸ் பண்ணா 7 வரும்? 7. சரியா? இது 15. அப்ப 12 சரியா? 12 15. சரியா? அப்ப ஆன்சர் என்ன? 7 12 12 15. ஓகே தானே? இந்த மாதிரி எழுதியிருப்போம். அதாவது A B C D சரியா? இந்த மாதிரி எழுதி இருக்கிறதாம்பா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். ஓகே, இப்படி எழுதி இருக்கும் போது டீக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம்னா 7. சரியா? அதே மாதிரி ஓக்கு ஆப்போசிட் அப்படின்னா 12. அதே மாதிரி 12க்கு ஆப்போசிட்னா 15. சரியா? இப்படிதான் வரும். ஓகே, ஆன்சர் 7 12 12 17. சரியா? அடுத்து ஓகே, the position of the how many letters will remain unchanged of each of the letters in the word origin is arranged alphabetical order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இத ஒரு வேர்டை வந்து என்ன வேர்ட்ல உள்ள லெட்டரை ஃபுல்லாமே அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்றாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது எத்தனை நம்பர் அந்த இடத்தை விட்டு மாறாம இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? பார்க்கலாமா? ஓகே, அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இ, அடுத்து எஃப், அடுத்து ஜி, அடுத்து ஹெச் ஐ, அடுத்து ஜே கே எல் எம் என் என் ஓ ஆர். சரியா? அப்ப பார்த்தோம்னா எதுவுமே அதே பிளேஸ்ல வரல, எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப ஆன்சர் 0. சரியா? ஓகே தானப்பா? என்னன்னு புரியுதா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போனா டேட்
dad அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. how many remain unchanged அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப பாருங்க a d d இந்த ஒரு பொசிஷன் அப்படியே வந்திருக்கா, அப்ப ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க அதே இடத்துல சரியா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணாலும் அதே இடத்துல வரக்கூடியது எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் 0. சரியா ஆன்சர் 0. எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு அப்படிதானே. FE OF RG EI IN GO NR அப்படின்னு இருக்கு. சரியா எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு. அப்ப ஆன்சர் 0. ஓகே அடுத்து பாருங்க இந்த வேர்ட் கெமிஸ்ட்ரி what is the alphabetical index A to Z of the second from the right end. சரியா சிம்பிளான क्वेश्चन பாருங்க கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில செகண்ட் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது லெஃப்ட் இது ரைட். சரியா ஓகே தானே. அப்ப செகண்ட் ஃப்ரம் லெஃப்டா 1 2. அப்போ ஆறுக்கான ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சரி அப்ப ஆரோட நம்பர் என்ன 18 தானப்பா. ஆரோட நம்பர் 6 வந்து 18வது லெட்டர். சரியா அப்ப ஆன்சர் 18. ஓகே தானே. சிம்பிளா ஜஸ்ட் பார்த்து என்னென்ன ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா அடுத்து ரேங்கிங் பாருங்க ஒரு வரிசையில் சரியா in a row Balachandar is 10th from the left and Gautam is 12th from the right. After they interchanging their position Balachandar become 50th from the left. What is the total number of person in the row அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா சிம்பிள் தான் பாருங்க. ஒரு வரிசை இந்த மாதிரி வரிசைன்னு போட்டுக்கலாமா. ஒரு வரிசை இந்த வரிசையில சரியா பாலச்சந்தர் இது லெஃப்ட் இது ரைட். ஓகே பாலச்சந்தர் பாலா அப்படின்னு வச்சுக்கலாம். பாலா லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது இருக்காங்க 10வது இடத்துல இருக்காங்க. ஓகே அதே இது கௌதம் சரியா கௌதம் ரைட்ல இருந்து 12. கௌதம் ரைட்ல இருந்து 12. இப்ப என்ன பண்றாங்க தங்களோட இடைகளை பரிமாறிக்கொள்றாங்க, அதாவது மாற்றிக்கொள்றாங்க. இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன். அப்ப கௌதம் வந்து இங்க வந்துருவாங்க, பாலா வந்து இங்க வந்துருவாங்க. சரியா அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா பாலச்சந்தர் இடமுறை வந்து 15வது இருக்காரு, பாலா இடப்புறம் இருந்து 15 இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அவ்வளவுதான்பா. இதான் கொஸ்டின். இதுக்கப்புறம் என்னது நம்மளுக்கு அந்த பேர் எல்லாம் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு டோட்டல் நம்பர் தானே கேக்குறாங்க. அந்த ஒரு பிளேஸ் லெஃப்ட்ல இருந்து எத்தனை ரைட்ல இருந்து எத்தனைன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டல் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1. சரியா அப்போ டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட்ல இருந்து எத்தனை 15வது இடமா இந்த ஒரு இடம் லெஃப்ட்ல இருந்து 15. அதே இது ரைட்ல இருந்து 12. சரியா ரைட்ல இருந்து 12 மைனஸ் 1. அப்ப 15 12 27 மைனஸ் 1 ஆன்சர் 26. சரியா ஓகே தானப்பா. ஆன்சர் 26. ஓகே ஓகே அடுத்து பாருங்க. சரி அடுத்து வந்து என்னது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். ஓகே இதுல என்ன சொல்லிருக்காங்க ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் plus and multiple and 3 and 5 which of the following equations hold true அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சிம்பிளையும் மாத்துறாங்க, ஒண்ணு கொண்டு இன்டர்சேஞ்ச் பண்றாங்க, அதே நேரத்துல நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. அப்படி மாத்துறதுக்கு அப்புறம் சரியா அப்படி மாத்துறதுக்கு அப்புறம் எது கரெக்டா வரும், சரியா எந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா பார்க்கலாமாப்பா. சரியா என்னதெல்லாம் பிளஸ் பெருக்கல் அதே நேரத்துல 3 5. சரியா அப்படி ஒவ்வொன்னா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா 3 5 மாத்துறாங்க. அப்போ 5 பிளஸ்க்கு பதிலா பெருக்கல் 4 பெருக்கலுக்கு பதிலா பிளஸ் 5. அப்ப 20 பிளஸ் 5 ஈக்குவல் டு 25. ஆனா நம்மளுக்கு எத்தனை 17 இருக்கா, சோ இது கிடையாது. சரியா அடுத்து ரெண்டாவது 3 பிளஸ்க்கு பதிலா பெருக்கல் 2 பெருக்கலுக்கு பதிலா பிளஸ் 5. சரியா 32 6 6 பிளஸ் 5 ஈக்குவல் டு 11.
நம்மளுக்கு 21 கிடைக்கு. சோ இதுவும் கிடையாது. சரியா? அடுத்து இங்க 5க்கு பதிலா 3 பிளஸ்க்கு பதிலா இன்ட்டு 1 பெருக்கலுக்கு பதிலா பிளஸ் 3. சரியா? 3 பிளஸ் 3 ஈக்குவல் டு 9. ஆனா இங்க 18 இருக்கு. சோ இதுவும் கிடையாது. அதனால என்னது இதுதான். சரியா? ஓகே தானே? அதாவது இந்த இது பாருங்க, 3க்கு பதிலா 5 5 பிளஸ் பிளஸ்க்கு பதிலா பெருக்கல் 6, அதுக்கப்புறம் பெருக்கலுக்கு பதிலா பிளஸ் 5க்கு பதிலா 3. சரியா? 5 30 பிளஸ் 3 ஆன்சர் 33. சரியா? ஓகே தானே? அப்போ இதுதான் இந்த ஈக்குவேஷன் தான் கரெக்டா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து அதே மாதிரிதான் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் போன வருஷத்துல குரூப் 1 குரூப் 2ல கேட்கல, ஆனா குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. சரியா? ஓகே பாருங்க, இப்போ அவன் கொடுத்திருக்கபடி சிம்பிள் மாத்தினதுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷன் இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரியா? பாருங்க 20 அப்புறம் எம்முக்கு பதிலா என்னது, எம்முக்கு பதிலா வகுத்தல். சரியா? டிவைட் 4. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்னது சிம்பிள் சேஞ்ச், ரெண்டாவது தான் போர்ட் மாஸ். சரியா? 20 வகுத்தல் 4, அப்புறம் எல்லுக்கு பதிலா பெருக்கல் 3, அடுத்து ஜேக்கு பதிலா பிளஸ் 5, அடுத்து கேக்கு பதிலா மைனஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அடுத்த ரெண்டாவது போர்ட் மாஸ். சரியா? போர்ட் மாஸ் அப்படிங்கும் போது என்ன வரும், 20 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோமா, 20 வகுத்தல் 4 5 இன்ட்டு 3 பிளஸ் 5 மைனஸ் 5. சரியா? அடுத்து 5 15 பெருக்கல் பண்ணுவோம். சரியா? பிளஸ் 5 மைனஸ் 5, அதுக்கப்புறம் அப்படி கூட்டல் 20 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு எத்தனை 15. அவ்வளவுதான் ஆன்சர் 15. ஓகே தானப்பா? சரியா? அடுத்து ஓகே, அதே மாதிரிதான். சரியா? அதே மாதிரி ரேங்கிங் கொஸ்டின் தான். பாருங்க, 80 மாணவர்கள் கொண்ட வரிசையில் பிரியா இடமிருந்து 30வது இடத்திலும் லக்ஷ்மி வலதுபுறம் இருந்து 25வது இடத்திலும் உள்ளார். சரியா? அவர்களுக்கு இடையே எத்தனை மாணவர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான்பா. என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு 2 பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா எவ்வளவு பேருன்னு பார்த்துடலாம். சரியா? பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அதே மாதிரிதான். ஓகே, 80 மாணவர் இந்த இடத்துல இருக்காங்களாம். பிரியா இடமிருந்து 30. பிரியா இடமிருந்து 30. அதே இது லக்ஷ்மி வலம் இருந்து 25. லக்ஷ்மி வலம் இருந்து 25. சரியா? இப்ப மொத்தம் என்னது 80 மாணவர்களா? அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு பாக்குறோம். மொத்தம் 80 மாணவர்கள். நம்மளுக்கு என்னது ஆல்ரெடி தெரியும், டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1. இப்ப யாருக்கு பார்க்கலாம், பிரியாக்கு பார்க்கலாமா? பிரியாக்கு லெஃப்ட்ல இருக்கு. சரியா? லெஃப்ட்ல இருந்து இருக்கு. சோ ரைட்ல இருந்து பார்க்கலாமா? ரைட்ல இருந்து பார்த்தோம்னா பாருங்க, டோட்டல் 80, லெஃப்ட்ல இருந்து பிரியா 30வது ஆளு பிளஸ் ரைட்ல இருந்து தெரியாது மைனஸ் 1. சரியா? ரைட்டை மட்டும் வச்சுட்டு மீதி எந்த சைட் கொண்டு வந்திருக்க. அப்ப ரைட் ஈக்குவல் டு 80 மைனஸ் 30 பிளஸ் 1. சரியா? ஆன்சர் 51. ரைட்ல இருந்து எத்தனை 51. அவ்வளவுதான். பாருங்கப்பா, ரைட்ல இருந்து 51வது இடத்துல இருக்காங்க. யாரு? பிரியா. ஓகே, இப்போ லக்ஷ்மி ரைட்ல இருந்து 25, பிரியா ரைட்ல இருந்து 51 அப்படின்னா இடையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை 25 பேர். சரியா? ஓகே தானே? 25 பிளஸ் 25 50. இடையில உள்ளவங்களை சேர்த்தா 50 வந்துரும். அடுத்த ஆள் யாரு? பிரியா 51வது ஆள். சரியா? அப்ப ஆன்சர் 25. ஓகே தானப்பா? 25 50 நடுவுல தான் கேட்டிருக்காங்க. சரியா? நீங்க 25ல இருந்து பிளஸ் பண்ணா 25 கூட 26 கூட்டினா தானே 51 அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? நமக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் கேட்கிறாங்க. இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை பேர் தான்? 25 பேர் தான். சரியா? ஓகே தானே? நம்ம அவசரத்துல என்ன பண்ணுவோம், 25 பிளஸ் 26 அதான் 51. சோ 26ன்னு போட்டுருவோம். அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்காங்க 26. சரியா?
ஓகே தானே? அடுத்து பாருங்க, ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின். அதாவது இது சிம்பிள் பேஸ்டு பிளட் ரிலேஷன். சரியா? அந்த சிம்பிளுக்கு என்ன ரிலேஷனோ அதை மென்ஷன் பண்ணி எடுக்கணும். சரியா? A at B means B is the mother of A. $A B means B is the husband of A. A ash B means B is the sister of A. A and B means B is the son of A. அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இதுல how is T related to Q அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? பார்க்கலாமா? இப்ப இதுல வந்து லெட்டர்ஸ் முக்கியம் இல்லப்பா, சிம்பிளும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இதுதான் முக்கியம். சரியா? பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் P ash Q. ash அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது நபர் முதல் நபரோட சகோதரி. சரியா? அப்போ P அப்படிங்கிறவங்க Q ஓட சகோதரி. சரியா? ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் இது முடிஞ்சிருச்சு. அடுத்து டாலர். டாலர் என்ன மீன் பண்ணுது? ரெண்டாவது நபர் முதல் நபரோட கணவர். சரியா? அப்ப ரெண்டாவது நபர் யாரு? ஆர். யாரோட கணவர்? கியூவோட கணவர். சரியா? ஓகே, சூப்பர். அடுத்து ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆண்ட் இதை மென்ஷன் பண்ணுது முதல் நபர் இரண்டாவது நபரோட மகன் அப்படின்னு சொல்லுது. சரியா? பி என்பவர் ஏ இன் மகன். அப்ப இரண்டாவது நபர் முதல் நபரோட மகன். அப்ப யாரு? எஸ்ங்கிறவங்க யாரோட மகன்? ஆரோட மகன். சரியா? அடுத்து அதுவும் என்னதான்? ஆண்ட் தான். அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? சரியா? தெளிவா இந்த இடத்துல போட்டுட்டா P Q R S. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க? S and D. and D அப்படின்னா அதே மாதிரிதான் எதை மென்ஷன் பண்ணுது? and அப்படிங்கும். சரி, ஆண்டுங்கும் போது இரண்டாவது நபர் முதல் நபரோட மகன். அப்போ யாரு? T அப்படிங்கிறவங்க S ஓட மகன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான்பா, ஃபேமிலி ட்ரீ முடிஞ்சது. சரியா? இப்போ இதுல P அப்படிங்கிறவங்க ஆனா பெண்ணா எதுவுமே கொடுக்கல, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா T என்பவர் Qக்கு என்ன உறவு? T என்பவர் Qக்கு என்ன உறவு? Qவோட பையன் யாரு? எஸ். எஸ் ஓட பையன் T. அப்போ பையனோட பையனா என்ன உண்டு? பேரன் தானே. ஆன்சர் பேரன். சரியா? ஓகே தானே? இது கொஞ்சம் கீழே தள்ளி போட்டேன், அதனால இது வேண்டாம். ஆன்சர் பேரன். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து அதே மாதிரி தான் பிளட் ரிலேஷன். பாருங்க, இதே மாதிரி கொடுத்த மாதிரியே நம்ம எப்படி ட்ரீ போட்டு ஃபார்ம் பண்ணி எடுக்க போறோம். சரியா? அடுத்து பாருங்க, P என்பவர் Qவின் சகோதரி. P என்பவர் Qவோட சகோதரி. அடுத்து Q என்பவர் R இன் சகோதரர். Q என்பவர் R இன் சகோதரர். சரியா? அடுத்து R என்பவர் W வின் மகன். R என்பவர் W வின் மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? P என்பவர் Wக்கு என்ன உறவு? P என்பவர் Wக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப பார்த்தோம் அப்படின்னா Wவோட பையன் R, அவங்களோட சகோதரி தானே. அப்ப பையனோட சகோதரினா என்ன உண்டு? பொண்ணு தானே. ஆன்சர் மகள். ஓகே தானே? அடுத்து பாருங்க, இது மேக்ஸ். ஒரு விலங்கியல் பூங்காவில் மயில்களும் மான்களும் மட்டுமே உள்ளன. மொத்த தலைகளின் எண்ணிக்கை 40, மொத்த கால்களின் எண்ணிக்கை 100 எனில் அங்கு எத்தனை மயில்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பார்க்கலாமா? மயில்களோட எண்ணிக்கை Xன்னு வச்சுக்கலாமா? அதே நேரத்துல மான்களோட எண்ணிக்கை Y. நம்மளுக்கு X தானே வேணும். சரி, ஓகே. இப்போ தலைகளின் எண்ணிக்கைன்னு பார்க்க போறோம். தலை அப்படின்னா ஒரு மயிலுக்கு ஒரு தலை தான். அப்ப X மயிலுக்கு X தலை தானே. 1 × X பிளஸ் அதே மாதிரி ஒரு மானுக்கும் ஒரு தலை தான். அப்ப Y மானுக்கு ஒரு தலை தான். இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க?
மொத்த தலைகள் எண்ணிக்கை 40. சரியா? ஓகே, அடுத்து கால்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மைலுக்கு 2 கால் வரும், அப்படிதானே? அப்போ எக்ஸ் மைலுக்கு 2 மைலுக்கு அப்படின்னா 4 கால். அப்ப எக்ஸ் மைலுக்குனா 2 × எக்ஸ். சரியா? 2x பிளஸ் அதே மாதிரி ஒரு மானுக்கு 4 கால், அப்ப ஒய் மானுக்கு 4y கால் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே தானே? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்காங்க? மைல்களின் எண்ணிக்கை தானே கேட்கிறாங்க. சரியா? அப்போ மான்களின் எண்ணிக்கை, அதாவது ஒய்யை கேன்சல் பண்ணா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா? பாருங்க, சிம்பிள். இதை ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாமா? அப்போ ஈக்குவேஷன் 1 நம்மளுக்கு ஒய்யை கேன்சல் பண்ணோம், அப்ப இதையும் 4ஆ மாத்தணும். 1 × 4. சரியா? அப்போ 4x பிளஸ் 4y = 4 16 160. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனை அப்படியே போட்டுருங்க. சரியா? 2x பிளஸ் 4y = 100. அப்படி கழிச்சிடலாமா? எல்லாம் அப்படி கழிச்சோம் அப்படின்னா பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். சரியா? 160 மைனஸ் 100 60 இஸ் ஈக்குவல் டு 4x 2x அப்படின்னா 2x 2x = 60. அப்போ x = எவ்வளவு? 30. அப்ப மைல்களோட எண்ணிக்கை எவ்வளவு? மைல்களோட எண்ணிக்கை எவ்வளவுப்பா? 30. ஓகே தானே? சிம்பிள் தான்பா, இந்த மாதிரி எடுத்துடலாம். ஓகே, அடுத்து 90 மீட்டர் நீளம் உள்ள நெல்லை அதிவிரைவு ரயில் ஒரு புள்ளியை 6 வினாடிகளில் கடக்கிறது எனில் நெல்லை அதிவிரைவு ரயிலின் வேகத்தை காண்க அப்படின்னு இருக்கு. இதை நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட் மூலமா பண்ண போறோம். என்ன அப்படின்னா டி மெத்தட். சரியா? ஓகே, இதுல என்ன அப்படின்னா இதுல வேகம் ஸ்பீடு, இதுல டிஃபால்ட்டா 36. சரியா? இதுல நேரம், இதுல நீளம், அப்படி போட்டு பக்கத்துல உள்ள கட் பண்ணுங்க, ஆப்போசிட்ல உள்ளத மல்டிப்ளை பண்ணுங்க, வந்துரும் ஆன்சர். சரியா? ஓகே, இதுல 10, இதுல எவ்வளவு இருந்தாலும் இன்ட்டு 10ன்னு வந்துடணும். இது 36. நம்மளுக்கு தெரியும் எதனால அப்படின்னா மீட்டர் பை வினாடி அப்படிங்கறத கிலோமீட்டர் பை மணில மாத்துறதுக்கு. சரி, அந்த மாதிரி மாத்துறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? 10/36 அல்லது 36/10 அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். சரி, அதை தான் இங்க அப்படியே மென்ஷன் பண்ணிருக்கோம். சரியா? ஓகே தானே? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? 90 மீட்டர் ரயில். அப்போ நீளம் அப்படிங்கிறது இங்க போட்டுடலாமா? 90 மீட்டர் ரயில் ஒரு புள்ளியை 6 வினாடியில் கடக்கிறது. சரியா? எனில் அதன் வேகம் x தானே? சரியா? அவ்வளவுதான்பா. சரியா? பார்க்கலாமா? அடிச்சிடலாமா? 1 6 6 36 6 9 54. அதாவது x × 10 10x = 540. அப்படிதானே? அப்ப x = 54. அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? 54 கிலோமீட்டர் பெர் மணி. ஓகே தானே? ஓகே தானப்பா? ஆன்சர் கிலோமீட்டர் பெர் மணி. இந்த 10/36ங்கிறது எது? மீட்டர் பை வினாடிங்கிறத கிலோமீட்டர் பெர் மணில மாத்துறது. சரியா? அடுத்து சரியா? அடுத்து இந்த நம்பர் சீரியஸ். சரியா? நம்பர் சீரியஸ்ல அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 80 64 512 4096 அப்படின்னு வச்சீங்க அப்படின்னா, அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இத அந்த பாயிண்ட் விட்டுட்டு அப்படி பாத்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். சரியா? பாருங்க, 80 × 0.8 = 64. சரியா? 8 8 64 அப்பா. சரி, அப்போ 80 × 8 என்ன வரும்? 640ன்னு வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி. ஆன்சர் 64. சரியா? அதே மாதிரி 64 × 0.8 சரியா? எவ்வளவு வரும்? 512. உங்களுக்கே தெரியும் 8 கியூப். சரியா? அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளினா சரியா 512. ஓகே, அடுத்து 512 × 0.8 சரியா 5.12 கூட வச்சுக்கலாம். எவ்வளவு? 4096. அப்போ இங்க ஒரு ஸ்தான புள்ளி, இங்க ஒரு ஸ்தான புள்ளி, அப்ப 2 ஸ்தான புள்ளி 40 96. அதே மாதிரி 40 96 சரியா 40.96 × 0.8 சரியா? அப்பனா 4 8 32 சரியா?
9 8 72, 6 8 48. அப்ப என்ன வரும்? 32 768. இங்க 2 புள்ளி, இங்க 1 புள்ளி, மொத்தமா 3 புள்ளி. 32.76 சரியா? ஓகே தானே? ஆன்சர் இது. ஓகே தானப்பா? அடுத்து சரியா பாருங்க. கடலூர், திருச்சி மற்றும் தென்காசி ஆகிய இடங்களில் ஆகஸ்ட் 7, 9, 11 ஆகிய தேதிகளில் கருத்தரங்குகள் நடைபெற்றன. திருச்சி கருத்தரங்கு கடலூர் கருத்தரங்குக்கு பிறகு நடைபெற்றது. தென்காசியின் கருத்தரங்கு ஆகஸ்ட் 11 அன்று நடைபெறவில்லை எனில் திருச்சி கருத்தரங்கு எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சிம்பிள் தான் பாருங்க. செமினார் வேர் held in கடலூர், திருச்சி and தென்காசி on 7th, 9th and 11th August. Trichy seminar was held after Kadalur. Tenkasi seminar was not on 11th August. When was Trichy seminar held? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா பார்க்கலாமா? முதல்ல அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 சரியா? அதாவது 7th, 9th, 11th. 7, 9, 11. ஓகே. இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க? இங்க தென்காசி மீட்டிங் நடக்கலையாம். சரியா? தென்காசி மீட்டிங். அதே மாதிரி திருச்சி கருத்தரங்கு கடலூருக்கு அடுத்து நடத்திருக்கான். சரியா? அப்போ கடலூர் இங்க, திருச்சி இங்க போட்டா தென்காசி இங்க தான் போட்டாகணும். ஆனா தென்காசி இங்க நடக்கிறதுனால என்னது? கடலூர், இது திருச்சி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தென்காசி எங்க போயிடும்? மேல. சரியா? நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? திருச்சி கருத்தரங்கு எப்போ தானே? அப்ப ஆன்சர் ஆகஸ்ட் 11. சரியா? ஆகஸ்ட் 11 தான் என்னது? திருச்சி மீட்டிங் நடந்தது, திருச்சி கருத்தரங்கம் நடந்தது. சரியா? ஓகே தானே? அடுத்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் சீரியஸ் பா. இது வரைக்கும் என்ன அப்படின்னா பிரிலிம்ஸ்ல கேட்டது இல்ல, குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அது மாதிரி குரூப் 1க்கும் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. சரியா? இப்போ இத வந்து என்ன அப்படின்னா கவுண்டிங்க்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கணும். சரியா? எத்தனை இருக்குன்னு பாருங்க, எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 2, 4, 6, 8 சாரி 2, 4, 6, 8, 10, 12, 14, 15. சரியா? அப்ப 15 அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற மாதிரி பிரிக்கணும். 3 அல்லது 5. இப்ப 16னா 4, 4, 12னா 4, 3, 20னா 4, 5. இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இப்போ 15 இருக்கு, அதை 3ஆ பிரிக்கவா 5ஆ பிரிக்கவான்னு பார்த்தோம்னா எத்தனை லெட்டர் அங்க யூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பிரிச்சுக்கலாம். பாருங்க எத்தனை லெட்டர்? R, T, U, S, Q. 5 லெட்டர் யூஸ் பண்றாங்களா? சோ 5 5ஆ பிரிச்சுக்கோங்க. சரி பாருங்க, R dash T U dash. சரியா? அதே மாதிரி R S dash U Q. அடுத்து dash S T U dash அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே dash ஃபில் பண்ணிடலாமா? இங்கே S இருக்கு, இங்கே S இருக்கு, அப்ப இங்க S. சரியா? அடுத்து இங்கேயும் Q இருக்கு, சோ இங்க Q, இங்கேயும் Q, இங்க T, இங்க T னா இங்கேயும் T, இங்க R. சரியா? அப்ப ஆன்சர் S Q T R Q. சரியா? S Q T R Q. ஓகே, இந்த மாதிரி தான் பிரிச்சு எழுதிட்டீங்க. பிரிச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க ஒரு நம்பர் அண்ட் லெட்டர் சீரியஸ். சரியா? D F H J L. அதே மாதிரி 7 9 11 13 17. சரியா? ஓகே, இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா +2 +2 +2 +2. அப்ப அடுத்து +2. சரியா? சரி, பொருந்தவில்லை. கிளாசிபிகேஷன் பா, சேராத ஒண்ணு. சரியா? இது 4 +3 7. சரியா? 6 +3 9, 8 +3 11,
சரியா? இது 10 பிளஸ் 3 13. அப்போ இது 12 பிளஸ் 5 17ன்னு இருக்கு. அப்போ இதுதான் டிஃபரெண்ட். சரியா? எல்லாமே என்னது, லெட்டருக்கும் அந்த நம்பருக்கும் 3 டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா இதுல மட்டும் என்னது 5 டிஃபரெண்ட் இருக்கு. சரியா? அப்ப ஆன்சர் L17. சரியா? ஓகே தானே? அடுத்து பாருங்க, ஒரு பிக்சர் மிஸ்ஸிங் நம்பர். சிம்பிள் தான் பாருங்க. 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர். அப்ப அடுத்து 9 ஸ்கொயர் தானே வரும். அப்ப ஆன்சர் 81. சரியா? ஓகே தானே? அடுத்து அதே மாதிரிதான் இதுவும் என்னதான், பிக்சர் மிஸ்ஸிங் நம்பர். சரியா? ஓகே. 5 பிளஸ் 7 12. 4 பிளஸ் 9 13. அப்ப 6 பிளஸ் 8 14. சரியா? ஆன்சர் 14. இப்போ சின்ன நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, சின்ன நம்பரை ஏதோ ஒண்ணு பண்ணும்போது நம்மளுக்கு பெரிய நம்பர் இருக்கு அப்படின்னு அர்த்தம், கிடைக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி டேபிள்ல. சரியா? அது பிளஸ்ஸா இருக்கலாம், பெருக்கலா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அதே நேரத்துல எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாம் ஏதாவது ஒரு ஆர்டர்ல கூட்டும் போது ஒண்ணு கிடைமட்டமாவோ, சரியா, ஹரிசாண்டலாவோ அல்லது வெர்டிகலாவோ எப்படியாவது கூட்டும் போது ஒரே நம்பரா வரும். சரியா? அப்படி இருந்துச்சு. அப்படி இந்த ரெண்டு மாடல் தான்பா இருக்கு இந்த டேபிள்ல. சரியா? ஒண்ணு சின்னது பெருசுன்னு இருக்கும். அப்ப சின்ன நம்பர் எல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணும்போது பெருசு கிடைக்கும். அதே இது எல்லாம் ஒரே நம்பரா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆர்டர் ஹரிசாண்டர்லயோ அல்லது வெர்டிகல்லயோ கூட்டும் போது சேமான நம்பர் வரும். சரியா? இந்த ரெண்டு மாடல் தான் இருக்கு. ஓகே, ஆன்சர் 14. அடுத்து சரியா, அடுத்து சிலாகிசம். சரியா? பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இத பிக்சர் போட்டு தான் எடுக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். Some animals are omnivorous. சரியா? omnivorous. ஓகே, அனிமல்ல சில பகுதி. சரியா? அனைத்துண்ணிகள் அப்படின்னு வருது. ஓகே, ஓ சம். அடுத்து சம் omnivorous or wild. சரியா? சில அனைத்துண்ணிகள் காட்டு விலங்குகள். சரியா? வைல்ட் அனிமல். இது ஸ்டேட்மெண்ட். இதுல இருந்து நம்ம கன்க்ளூஷன் எடுக்க போறோம். என்ன எடுக்காங்க பாருங்க. சம் அனிமல்ஸ் ஆர் வைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ் எங்கேயோ இருக்கு, வைல்டு எங்கேயோ இருக்கு. ஆனா ரெண்டும் சம்னு சொல்றாங்க. அதே கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. சரியா? அடுத்து ஆல் வைல்டு ஆர் அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரிதான் இதுவும் என்ன செய்யாது, வராது. சரியா? அப்ப நெய்தர் 1 nor 2. சரியா? அனிமல் அண்ட் வைல்ட் அனிமல் ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. அனிமல் வைல்டு தனித்தனியா இருக்குப்பா. அதனால சம்மும் சொல்ல முடியாது, ஆளும் சொல்ல முடியாது. சரியா? ஓகே தானே? இதே இது சம்மு நோன்னு இருந்துச்சுன்னா எய்தர் ஆர்னு வரும். சரியா? அது அந்த டாபிக்ல போக வேண்டாம். ஓகே, அப்ப ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாதனால சம்மும் இல்ல, ஆளும் வராது. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின். சரியா? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளா இதுல ஆன்சர் எடுக்கலாம்பா. ஒண்ணுமே இல்ல, பேஸோடத எத்தனைன்னு பாருங்க. சரி, 2 கோடு தான் இருக்கும். சரியா? பேஸுக்கு நம்பர் போடுங்க. 1 2 3. இது அப்படியே கூட்டிருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே, நம்ம என்னவே வேண்டாம். இது ஒரு ட்ரிக் தான். சரியா? அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டாப்ஸ் அட் 5 ஸ்டேஷன்ஸ். பாளையங்கோட்டை, செய்துங்கநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், நாஸ்ரேத், குரும்பூர். In that order, it take 10 meters to travel between பாளையங்கோட்டை and செய்துங்கநல்லூர். சரியா? 12 meter between செய்துங்கநல்லூர் and ஸ்ரீவைகுண்டம் and 15 minutes between நாஸ்ரேத் and குரும்பூர். சரியா? The total travel time from பாளையங்கோட்டை to குரும்பூர் is 60 minutes. How long does it take to travel between
ஸ்ரீவைகுண்டம் அண்ட் நாஸ்ரேத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சிம்பிள் கொஸ்டின் தான், ஒரு ரீசனிங் மாதிரி. சரியா, பாருங்க. ஓகே, ஒரு ட்ரெயின் எங்க இருந்து, பாளையங்கோட்டையில இருந்து நாஸ்ரேத் வரைக்கும் போகுதாம். சரியா, அப்ப பாளையங்கோட்டையில என்னென்ன இதா இருக்குன்னா, இது பாளையங்கோட்டை, அடுத்து இதுல இருந்து செய்துங்கநல்லூர், சரியா, அடுத்து ஸ்ரீவைகுண்டம், சரியா, அடுத்து நாஸ்ரேத், அடுத்து குரும்பூர். சரியா, ஓகே, இப்படி இருக்கு. சரியா, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும், சரியா, பாளையங்கோட்டையில இருந்து செய்துங்கநல்லூருக்கு 10 நிமிஷம் 10 நிமிடம். சரியா, அதே இதே செய்துங்கநல்லூர் டு ஸ்ரீவைகுண்டம், சரியா, செய்துங்கநல்லூர் டு ஸ்ரீவைகுண்டம் 12 மினிட்ஸ். சரியா, அதுக்கப்புறம் நாஸ்ரேத் மற்றும் குரும்பூர். சரியா, சரியா, நாஸ்ரேத் மற்றும் குரும்பூருக்கு 15 நிமிடம். 15 நிமிடம். மொத்தமா எவ்வளவு நிமிடமா, மொத்தமா 60 நிமிடமா. அப்போ இந்த ஏரியாக்கு எவ்வளவு நிமிடம் அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதானே, சிம்பிள். எக்ஸ்னு வச்சுக்கலாமாப்பா, எக்ஸ்னு வச்சுக்கிட்டா 10 12 20 சரி 10 12 22 5 27 10 37. அப்போ மொத்தமா எத்தனை, 37 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. அப்படிதானே, அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 37. அப்ப எக்ஸோட வேல்யூ எத்தனை, 23. சரியா, ஆன்சர் 23 நிமிடம். ஓகே தானப்பா? சரியா, ஆன்சர் 23 நிமிடம். ஓகே, அடுத்து அதே மாதிரி ஸ்லாகிசம். சரியா, ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். சரியா, ஆப்பிள்ஸ், ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். சரியா, அடுத்து நோ ஃப்ரூட்ஸ் இஸ் கிரீன். நோ ஃப்ரூட்ஸ் இஸ் கிரீன். சரியா, அடுத்து ஆல் கிரீன்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். ஆல் கிரீன்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்னது, ஸ்டேட்மெண்ட் தான். இதுக்கு அப்புறம் தான் என்னது, கன்க்ளூஷன் பார்க்க போறோம், முடிவு பார்க்க போறோம். நோ ஆப்பிள்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ஆப்பிள்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். ஓகே, ஆப்பிளுக்கும் வெஜிடபிள்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ பாருங்க, இப்போ கிரீனுக்கும் வெஜிடபிள்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது சரியா இருக்கும். ஏன்னா கிரீனுக்கும் ஃப்ரூட்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, ஆனா அவன் கேட்கறது வெஜிடபிள்ஸ்க்கு. சரியா, வெஜிடபிள்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் வராது. சரியா, சிங்கிளா கொடுத்துட்டு ஹோலா கேட்டிருக்காங்க. சரியா, ஓகே தானே, புரியுதாப்பா? சரியா, அதாவது என்ன அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வராது. அடுத்து ரெண்டாவது ஒன் பாருங்க, நோ ஆப்பிள்ஸ் இஸ் கிரீன். இப்பதானே சொன்னேன், நோ ஆப்பிள்ஸ் இஸ் கிரீன். அப்படி கேட்டா வரும். ஏன் அப்படின்னா கிரீனுக்கும் ஃப்ரூட்டுக்கும் சம்மந்தம் இல்லை தானே. கிரீனுக்கும் ஃப்ரூட்ஸ்க்குமே சம்மந்தம் இல்லும் போது ஃப்ரூட்ஸ்க்குள்ளதான ஆப்பிள் இருக்கு, அப்ப அதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். சரியா, அப்போ இது ரைட்டு. சரியா, ஒன்லி டூ ஃபாலோ. ஓகே தானப்பா? அதாவது கொஞ்சமா கொடுத்துட்டு மொத்தத்து கூட கேட்டாங்க அப்படின்னா வராது. சரியா, இப்போ கேட்கறது கிரீனுக்கும் ஆப்பிளுக்கும் தான் கேட்கிறாங்க. ஆல்ரெடி ஃப்ரூட்டுக்கும் கிரீனுக்கும் சம்மந்தம் இல்லை. சரியா, அதனால என்னது, ஆப்பிளுக்கும் கிரீனுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது சரிதான். சரியா, ஆனா வெஜிடபிளுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஒரு சின்ன இதுதான். ஏன்னா இப்படி கூட வரலாம், இப்படி கூட வரலாம், இப்படி வந்தா கூட சரிதான். சரியா, ஸ்டேட்மெண்ட் சரிதான். அப்போ வெஜிடபிள்ஸ்க்கும் ஆப்பிளுக்கும் சம்பந்தம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா இல்லன்னு கன்ஃபார்மா சொல்லக்கூடாது. சரியா, ஓகே தானே? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வராது, செகண்ட் ஒன் வரும். சரிதானப்பா? அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள நேர்கோடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்கிறாங்க. கவுண்டிங் ஃபிகர்ஸ். சரியா, இதை என்ன அப்படின்னா சும்மா நம்ம என்றோன்னு எண்ணணும் அப்படின்னா சில இதை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது சில இதை டூப்ளிகேட்டா என்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இத 3 விதமா பிரிச்சு எழுதணும். அதாவது ஹரிசாண்டல், வெர்டிகல், ஸ்லைட். சரியா,
கிடைமட்டம், செங்குத்து, சாய்வு. இப்படி தனித்தனியா பிரிச்சு எண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா எத்தனைன்னு வந்துடும். சரியா, பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கிடைமட்டம் பார்க்கலாமா? கிடைமட்டம் பாருங்க, இப்படி வர்றது 1 2 3 4 5 6 7 8 9. சரியா, அப்ப கிடைமட்டம் 9. ஓகே, அதே மாதிரி செங்குத்து எத்தனைன்னு பாருங்க, 1 2 1 2 3 4 5 6 7 8. கிடைமட்டம் 8. சாய்வு கோடு அப்படின்னா சாய்வு கோடு எதுவுமே இல்ல, 0. அப்ப மொத்தமா 9 8 17 இருக்கு. சரியா, அப்ப ஆன்சர் 17. அப்ப கிடைமட்ட கோடு தனியா எண்ணணும், செங்குத்து கோடு தனியா எண்ணணும். சரியா, அப்படி தனியா எண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த கன்ஃபியூசனும் நம்மளுக்கு வராது. சரியா, ஆன்சர் கரெக்டா வரும். ஓகே, அடுத்து ஓகே, அடுத்து ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் பா. சரியா, Satya starts from point F and walks 45 meters towards south. She takes left turn and walks 30 meters to 30 meters and then takes a left turn. Walk 20 meters, reach point C and stop. சரியா, Monica starts from point Q, which is 15 meters towards north of point C. She walked 30 meters towards east. Take left turn, walk 10 meters and stop at point U. What is the shortest distance between the point F and point U? அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, பார்க்கலாமா? சிம்பிள் கொஸ்டின் தான் பார்ப்போம். சரியா, அதாவது சந்தியா புள்ளி Fல இருந்து தெற்கு திசையில் 45 மீட்டர் போறாங்களாம். சரியா, இதை Fன்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து தெற்கு திசையில 45 மீட்டர். சரியா, 45 மீட்டர் போயிட்டாங்க. அவர் இடதுபுறம் திரும்புறார். இங்க இருந்து தெற்கு நோக்கி போறோம் அப்படின்னா இது வலது, இது இடது. சரியா, இடதுபுறம் திரும்பி எவ்வளவு மீட்டர்? 30 மீட்டர். 30 மீட்டர் போறாங்க. சரியா, ஓகே தானே? சரியா, 30 மீட்டர் போறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து இடதுபுறமா, அப்போ இது ஈஸ்ட் சைடு. இப்ப இதுல பார்த்தோம்னா இது இடது, இது வலது. சரியா, ஓகே, அப்ப இடதுனா மேல தானே, மேல எவ்வளவு போறாங்க? 20. சரியா, 20. அப்ப இதுல படி பாதி கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். சரியா, 20. சரியா, 20 மீட்டர். ஓகே, நடந்து புள்ளி சிஐ அடைகிறார். சிஐ அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு ஆள் வந்து நின்னாச்சு சில. சரியா, இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க பாருங்க, புள்ளி சிக்கு வடக்கே 15 மீட்டர் தூரத்தில். சரியா, அப்போ 20 பிளஸ் 15. சரியா, 15 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி கியூவில் இருந்து, சரியா, கியூ இங்க இருந்து மோனிகா புறப்படுகிறார். எங்க? கிழக்கு திசையில. சரியா, இந்த இடத்துல கியூ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க இருந்து கிழக்கு திசையில புறப்படுறார். சரியா, கிழக்கு திசையில் 30 மீட்டர் நடக்கிறாராம். கிழக்கு திசையில 30 மீட்டர். சரியா, 30 மீட்டர். அங்க இருந்து இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர். சரியா, இங்க இருந்து இடதுபுறம்னா வழக்கம் போலதான், இது இடது, இது வலது. இப்ப இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர். சரியா, ஓகே, நடந்து புள்ளி யூவில் நிற்கிறார். இது யூ. சரியா, நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா சரியா, எஃப்ல இருந்து யூ கிடையான மிக குறைந்த தூரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூரம் உள்ள புள்ளி கியூவில் இருந்து, சரியா, கியூ இங்க இருந்து மோனிகா புறப்படுகிறார். எங்க? கிழக்கு திசையில. சரியா, இந்த இடத்துல கியூ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க இருந்து கிழக்கு திசையில புறப்படுறார். சரியா, கிழக்கு திசையில் 30 மீட்டர் நடக்கிறாராம். கிழக்கு திசையில 30 மீட்டர். சரியா, 30 மீட்டர். அங்க இருந்து இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர். சரியா, இங்க இருந்து இடதுபுறம்னா வழக்கம் போலதான், இது இடது, இது வலது.
இப்ப இடதுபுறம் திரும்பி 10 மீட்டர். சரியா? ஓகே, நடந்து புள்ளி யூவில் நிற்கிறார். இது யூ. சரியா? நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகே, பார்க்கலாமா? பாருங்க, இங்க இருந்து இவ்வளவு வந்து 30 தானே. அதே மாதிரி இங்க இருந்து இங்க 30. சரியா? அப்போ 30 பிளஸ் 30 இந்த டிஸ்டன்ஸ்ங்கும் போது பாருங்க, இங்க 20 வந்துருச்சு. 20 15 10. அப்ப 20 15 35 10 45. இது ஈக்குவல் ஆயிட்டு. சரியா? அப்ப சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்ப இது 30 இது 30. அப்படின்னா மொத்தமா எத்தனை? 60 மீட்டர். சரியா? ஓகே தானே? ஆன்சர் 60 மீட்டர். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து அதே மாதிரி டிஸ்டன்ஸ், இது டைரக்ஷன் தான். ஓகே, 2 கார்கள் ஒரே இடத்திலிருந்து புறப்படுகின்றன. முதல் கார் வடக்கு நோக்கி 10 மீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் செல்கிறது. இரண்டாவது கார் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் சென்று வலதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் செல்கிறது. இந்த 2 கார்களுக்கும் இடையேயான தூரம் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? சிம்பிள் தான். பாருங்க, 2 cars start from common point. இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் கார், ஃபர்ஸ்ட் கார் டிராவல் நார்த். சரியா? ஃபர்ஸ்ட் கார் டிராவல் நார்த். இதான் நார்த். நார்த்ல எவ்வளவு? 10 கிலோமீட்டர். சரியா? டர்ன் லெஃப்ட் அப்படின்னா நார்த்ல போச்சுன்னா இது லெஃப்ட், இது ரைட். டர்ன் லெஃப்ட் அண்ட் goes ahead 8 கிலோமீட்டர். சரியா? ஓகே, ரெண்டாவது கார் பாருங்க, go south for 5 கிலோமீட்டர். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? turn right. அப்போ இதுல அப்படின்னா இது ரைட், இது லெஃப்ட். சரியா? டர்ன் ரைட் தானே. ரைட்ல டர்ன் பண்ணி எத்தனை மீட்டர்? இதுவும் என்னது? 8 கிலோமீட்டர். சரியா? அப்போ ரெண்டுமே என்னது? ஒரே டைரக்ஷன்ல திரும்பி 8 கிலோமீட்டர் தானே. அப்போ இந்த டிஸ்டன்ஸும் சேம் தான். நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. அப்போ இது 10னா இங்கேயும் 10, இது 5னா இங்கேயும் 5. அப்ப 10 பிளஸ் 5 ஆன்சர் 15. ஓகே தானே? 2 கால்களுக்கும் இடையான தூரம் 15 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர்ஸ். சரியா? ஓகே தானே? அடுத்து பாருங்க, ஒரு in an examination center, code and roll numbers are decided by the initial of the state. States are UT followed by a digits in a particular pattern, like UP 3P 391 for Uttar Pradesh. Then which of the following roll number is likely to be from ராஜஸ்தான்? அப்ப உத்தரப்பிரதேஷ்னா யூபின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ராஜஸ்தான்னா என்னது? ஆர்ஜே. அவ்வளவுதான். சரியா? ஆர்ஜேனா என்னது? ராஜஸ்தான். எம்ஹெச்னா மகாராஷ்டிரா, ஜே அப்படின்னா குஜராத், சிஹெச்னு இருக்கு சத்தீஸ்கர், சண்டிகர், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். சரியா? அவங்க ஸ்டேட் தான் சொல்லியிருக்காங்க. சோ சென்னைன்னு சொல்லிடக்கூடாது. சரியா? ஓகே, அப்போ ஆன்சர் ஆர்ஜேன்னு இருக்கிறதுனால என்னது? ராஜஸ்தான். ஓகே, அடுத்து. சரியா? அடுத்து பாருங்கப்பா, நெப்டியூன் கோள் நிலவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெப்டியூன் பிளானட் மூன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னா, நெப்டியூன் அப்படிங்கிறது வந்து கோள்களுக்குள்ள வரும். அப்போ இது கோள்கள், அதுக்குள்ள நெப்டியூன். சரியா? நிலவு தனி. சரியா? ஓகே தானே? துணைக்கோள்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அதுக்கு. நிலவு அப்படிங்கிறது தனி. சரியா? ஓகே தானே? அடுத்து இந்த பிக்சரை நிறைவு செய்யணுமா? அதுக்கு என்ன அப்படின்னா, இதே மாதிரி தானே இங்க வந்திருக்கு ட்ரையாங்கிள் ஸ்கொயர். அப்போ இதே மாதிரி தானே இங்க வரும் சர்க்கிள் ட்ரையாங்கிள். சரியா? இப்படித்தானே நிறைவு பண்ணும். அப்ப நிறைவு பண்றக்கூடியது சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். சரியா? சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். ஆன்சர் சி. சரியா? அடுத்து அதே மாதிரி இந்த இதுக்கு, அதாவது ஒரு இதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு தனியா இருக்கு. இதுக்கு
என்ன எந்த இது கரெக்டா வரும் அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்கூல், கிளாஸ், ஸ்டூடெண்ட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கூலு, சரியா? மேல உள்ளது பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு பண்றோம்பா. இதுக்கு வந்து ஸ்கூல், அதுக்குள்ள கிளாஸ் ரூம், அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல், கிளாஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி பிக்சர் வரும். சரியா? ஓகே. அடுத்து பெருங்கடல், ஆறு, ஏரி. சரியா? அப்ப மூணுமே தனித்தனி. பெருங்கடல், ஆறு, ஏரி, மூணு தனித்தனி. சரியா? அடுத்து முழு எண்கள், இரட்டை எண்கள், ஒற்றை எண்கள் ரெண்டுமே எதுக்குள்ளதான் வரும்? ஹோல் நம்பர், அதுக்குள்ளதான் ஒற்றை எண், இரட்டை எண், ஈவன் வரும். சரியா? ஓகே. இது மூணுக்கும் இந்த பிக்சர். அப்ப ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா என்னது? இதுதான். சரியா? அதாவது மகாராஷ்டிரா, மும்பை, சரி, மகாராஷ்டிராக்குள்ளதான் என்ன இருக்கு? மும்பை இருக்கு. சரியா? அதுக்குள்ள மும்பை. டெல்லி அப்படிங்கிறது தனியா ஒரு இடத்துல இருக்கு. சரியா? அது மகாராஷ்டிராக்குள்ள இல்ல, அவ்வளவுதான். அது எங்கனாலும் இருந்துட்டு போட்டு, மகாராஷ்டிராக்குள்ள இல்ல, அப்ப தனி. சரியா? அப்ப ஆன்சர் மகாராஷ்டிரா, மும்பை, டெல்லி. இந்த பிக்சரை குறிக்கக்கூடியது வென் டயக்ராம். சரியா? அடுத்து அடுத்து பாருங்க, ஒரு கோடிங் டிகோடிங் மாதிரிப்பா. ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. பாக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்னது? ஒரு வேர்டு கொடுத்திருப்பாங்க. அந்த வேர்டு எதுல இருந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. சரியா? ஹர்ட் அப்படிங்கிறது எந்த நம்பருக்குள்ள கரெக்டா இருக்கு அப்படின்னு பாக்கணும். சரியா? ஒண்ணுமே இல்ல. இப்ப பாருங்க, 65ன்னு இருந்துச்சுன்னா 6ம் 5ம் சந்திக்க இடத்துல என்னது? HURT அப்படின்னு வரணும். சரியா? இந்த இல்ல, அப்போ இது H வந்துருச்சு. சரியா? 5 6 பாருங்க, 5 6 சந்திக்க இடத்துல U, அதுவும் வந்துருச்சு. 8 7, 8 7 சந்திக்க இடத்துல பாருங்க O தான் வருது. சோ தப்பு. சரியா? இந்த மாதிரி எல்லாம் என்னது? அந்த இது சந்திக்கிற இடத்த பார்க்கணும். சரியா? அப்ப அதே மாதிரி இங்க 65க்கு H வந்துரும். அதே மாதிரி 12 பாருங்க, 1 2 ஐன்னு இருக்கு. சோ இதுவும் தப்பு. சரியா? அதே மாதிரி 41 4 1 H இருக்கு. சரியா? 2 2 U இருக்கு. 8 7 O, அப்ப இதுவும் தப்பு. சரியா? அப்ப ஆன்சர் இதுதான். 4 1 4 1 H இருக்கு. அப்புறம் 5 6 5 6 U இருக்கு. 10 1 0 6 இருக்கு. சரியா? அடுத்து 95 9 5 T இருக்கு. ஹார்ட் சரியா இருக்கு. ஓகே ஓகே தானப்பா? எப்படி பார்க்கணும் புரியுதுல்ல? ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். சரி, அவன் கொடுத்திருக்க நம்பரை ஒன்னு ரோவா பார்க்கணும், ஒன்னு காலமா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்ன ரோவா பார்க்கணும், செகண்ட் ஒன்ன காலமா பார்க்கணும். அதுக்கான கண்டிஷன் தான் மேல கொடுத்திருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது எல்லாத்துலயும் சொல்றது பலவலன்னு சொல்றது அது மட்டும்தான். ரோவா பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஒன்ன ரோல பார்க்கணும், ரெண்டாவதுல காலம்னு பார்க்கணும். சரியா? அடுத்து பின்வரும் வினாவில் கொடுக்கப்பட்ட சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்க முடியாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். In the following questions, select the word which cannot be formed using the letter of the given word அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ட்ரூ காலர்னு இருக்கு, அதுல உள்ள லெட்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணி உருவாக்க முடியாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ட்ரூ அதுல உள்ள பாதி தான் யூஸ் பண்ணலாம். லூர் அதுல உள்ளதுதான், LURE எல்லாமே இருக்கு. ரியல் REAL இருக்கு. ரயில் மட்டும் வராது. சரியா? RAIL, இந்த I வந்து இதுல இல்ல, ட்ரூ காலர்ல கிடையாது. சோ ரயில் வந்து என்னது? அதுல இருந்து உருவாக்க முடியாத வார்த்தை. சரியா? ஓகே தானே? அடுத்து ஆங்கில அகராதியில் இடம்பெறும் வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ள சொற்களின் சரியான வரிசையை குறிக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். Select the option that represent the correct order of the given words as they would appear in the English dictionary அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ப்பா. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஆர்டர்ல வரும்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் தான். சரியா? பாருங்க, நம்ம ஸ்கூல்ல, சரியா, ஸ்கூல்ல நம்ம நேம் எல்லாம் என்னது? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி தானே அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதை ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான். சரியா? இப்ப இதுல பார்க்கும்போது என்ன அப்படின்னா,
நம்மளுக்கு அங்க ஃபர்ஸ்ட் லெட்டரே டிஃபரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அருண், பாபு, சரியா, பாபு, குமார், ரவி அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயும் சேம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது லெட்டர் பார்க்கணும் எந்த அளவுக்கு சேமா இருக்கோ. சரியா, மூணாவது லெட்டர் சேமா இருந்துச்சுன்னா நாலாவது லெட்டர், அப்படியே எது வரைக்கும் சேமா இருக்கோ அதுக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும். சரியா, அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க எல்லாத்துலயும் என்ன இருக்கா, அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா இ இருக்கும், மூணாவது பார்த்தோம்னா யூ டபிள்யூ டபிள்யூ யூ ஜி பி அப்படின்னு இருக்கு. அப்ப ஜி தான் ஃபர்ஸ்ட் வரும், ஜி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப மூணாவது உள்ளது ஃபர்ஸ்ட். சரியா, ஓகே. அதே மாதிரி அடுத்து ஜி அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து பி. சரியா, இது செகண்ட். அப்போ பி செகண்ட்னா ஆறாவது உள்ளது செகண்ட். சரியா, அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா யூ யூஆர் டபிள்யூனா யூ. அப்படி யூலையும் அடுத்த நம்பர் பாருங்க, இது ஆர் இது டி. அப்போ ஆர் தான் ஃபர்ஸ்ட். சரியா, அப்போ 1. அடுத்து டி, அப்போ 5. சரியா, அடுத்துதான் டபிள்யூ, டபிள்யூ டபிள்யூன்னு இருக்கா, இங்க எஃப் இங்க எஸ். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் எஃப், அடுத்து எஸ் 2. இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. சரியா, இது மூணாவது லெட்டர், மூணாவது லெட்டர், நாலாவது லெட்டர், சரி, நாலாவது லெட்டர், நாலாவது லெட்டர், நாலாவது லெட்டர். சரியா, ஓகே தானே? ஆர்டர் என்னது 3 6 1 5 4 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. இதுல என்ன அப்படின்னா பகடை டைஸ்ல வந்து ஆப்போசிட்ல உள்ளது கேட்டிருக்காங்க. சரியா, இதுல என்ன அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஆப்போசிட் ஆப்போசிட் பிக்சர் ஒரே ஆப்போசிட் ஆப்போசிட் நம்பர் ஒரே பிக்சர்ல வராது. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். சரியா, அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்னு என்னது அப்படின்னா, சரியா, இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் ஒரே பிளேஸ்ல சேமா இருக்கணும். சேம் பிளேஸ்ல சேமா இருந்துச்சுன்னா மீதி இருக்கிறது தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். அப்படியும் பண்ணலாம், அது ஒரு ஷார்ட்கட். சரி, இப்ப பாருங்க இந்த ரெண்டுலையும் பார்த்தோம் அப்படின்னா 4 4 சேம் பொசிஷன்ல இருக்கு. அதே நேரத்துல 4 மட்டும்தான் சேமா இருக்கு. சரியா, சேம் பொசிஷன், சரியா, ஒன்லி 1 சேம். சரியா, ஒன்லி 1 தான் சேமா இருக்கு, அதுவும் சேம் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்னு எடுத்துக்கலாம். அதாவது 5க்கு ஆப்போசிட் 6, 1க்கு ஆப்போசிட் 2. சரியா, அப்ப 4க்கு ஆப்போசிட் மீதி வராதது 3. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிடும். சரியா, அப்போ 5ஓட ஆப்போசிட் என்னது 6, ஆன்சர் 6. ஓகே தானே? இதே இது ரெண்டனா சேமா இருந்தா எடுக்க கூடாதுப்பா. சரியா, இப்ப பாருங்க இதுலயும் இதுலயும் பார்த்தோம்னா 4 6 சேமா இருக்கு, 4 6 சேமா இருக்கு. அப்ப அதை எடுக்க கூடாது. ஒன்னே ஒண்ணுதான் சேமா இருக்கணும், அதுவும் சேமான பொசிஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தா எடுத்துக்கலாம். சரியா, அப்ப ஆன்சர் 6. ஓகே, அடுத்து இதுல சரியா, இது ஓபன் டைஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா ஒண்ணு விட்டு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்படி மடிக்கும் போது, சரியா, இங்கேயும் ஒண்ணு மடிக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் ஒண்ணு மடிக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டும் ஆப்போசிட்டா வந்துருமா? அப்ப ஒண்ணு விட்டு ஒண்ணு ஆப்போசிட். ஓகே, அப்போ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிங்க்குக்கு ஆப்போசிட் ஒயிட், பிளாக்குக்கு ஆப்போசிட் ப்ளூ. சரியா, அதே நேரத்துல ரெட்டுக்கு ஆப்போசிட் என்னது கிரீன். ஓகே, நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, கிரீனுக்கு ஆப்போசிட் தானே கேக்குறாங்க. அப்ப கிரீனுக்கு ஆப்போசிட் என்னது ரெட், ஆன்சர் ரெட். சரியா, அடுத்து சரி அர்த்தமுள்ள வரிசை. சரியா, அர்த்தமுள்ள வரிசைனா ஒண்ணு டிசெண்டிங் ஆர்டரா இருக்கலாம், இல்ல அசெண்டிங் ஆர்டரா இருக்கலாம். சரியா, சின்னதுல இருந்து பெருசா போலாம், பெருசுல இருந்து சின்னதா போலாம், அதை பொறுத்து. சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க நாடு. சரியா, நாட்டுக்குள்ளதான் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நேஷன். சரியா, அதுக்குள்ள ஸ்டேட். சரியா, அப்ப 4 அதுக்குள்ள ஸ்டேட், நாடு அதுக்குள்ள என்ன இருக்கு மாநிலம். நாடு நாட்டுக்குள்ள மாநிலம். சரியா, அதுக்கப்புறம் மாநிலத்துக்குள்ள என்னது இருக்கு மாவட்டம். சரியா, மாவட்டம், அடுத்து கிராமம், அடுத்து வீடு. சரியா, இந்த ஆர்டர். அப்போ 4 நாடுங்கிறது 4, மாநிலம் 1, மாவட்டம் 3, கிராமம் 2, வீடு 5.
4 1 3 2 5 சரியா 4 1 3 2 5 இந்த ஆர்டர்ல இருக்கு சரியா ஓகே தானப்பா அடுத்து சரி ஓகே இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பேப்பர் கட்டிங் சரியா மடிச்சு கட் பண்ணிட்டு திரும்படி ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னா பாருங்க இப்போ என்னது ஃபர்ஸ்ட் இப்படி மடிக்கிறாங்க அடுத்து இப்படி மடிக்கிறாங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி மாத்துறாங்க அப்படின்னா ஓபன் பண்ணும்போது என்ன ஆயிரும் இதுவும் என்ன ஆகும் இந்த மாதிரி தானே இருக்கும் சரியா இந்த மாதிரி ஒண்ணு அதுக்கப்புறம் இது அந்த பக்கமா இருக்கும் இப்படி ஓபன் பண்ண போதுப்பா இப்படி ஒண்ணு அதே மாதிரி இந்த பக்கமா ஒண்ணு இந்த பக்கமா ஒண்ணு இருக்கும் அப்படிதானே சரியா ஓகே அதே மாதிரி இது அப்படி கீழே கீழே வரும்போது என்னது இதே மாதிரி சேம் வரும் இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு அதே மாதிரி இதுவும் தான் இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு சரியா இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் என்னது இதுல இது சேம் இது ஓகே தான் இது மாறி இருக்கு சரியா இது மாறி இருக்கு அதே மாதிரி இதுல இது ஓகே இது மாறி இருக்கு சரியா அதே மாதிரி இதுலயும் இது மாறி இருக்கு சரியா அப்ப ஆன்சர் ஏ ஓகே அடுத்து இதே மாதிரி என்னது விடுபட்ட இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டா சுழற்சி அனுமதி இல்லை சுழற்சி அனுமதி இல்லை ரொட்டேஷன் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா இந்த இடத்துல என்னது இந்த மாதிரி தானே வரும் இது மட்டும் தானே பெண்டிங்கா இருக்கும் ஓகே அப்ப இப்படியே உள்ளதுதான் வரணும் அப்ப இப்படியே உள்ளதுன்னா என்னது ஏ தானே சரியா இதெல்லாம் என்னது வித்தியாசமா கோடெல்லாம் இருக்கு சரியா அது பாக்ஸ் வந்து இருக்கு அதுவும் என்னது கோடெல்லாம் இருக்கு உள்ள அப்படி எதுவுமே இல்ல அது பிளெயினா இருக்க மாதிரிதான் இருக்கும் அப்ப ஆன்சர் ஏ சரியா அடுத்து ஓகே இதுவும் அதே மாதிரி இது எம்படட் ஃபிகர் சரியா எம்படட் ஃபிகர் இந்த பிக்சர் எங்க மறைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க சரியா அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் இங்கதானே மறைஞ்சிருக்கு அதாவது சரியா வேற எங்கேயுமே இல்ல இதுல இந்த பக்கமா ரவுண்ட் வரும் இதுல இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணல இதுல இந்த பக்கம் கம்ப்ளீட் ஆகல சரியா அப்ப எதுவுமே வராது ஆன்சர் இது சரியா ஆன்சர் சி ஓகே அடுத்து இதோட கண்ணாடி பின்பம்னு கேக்குறாங்க சரியா மிரர் இமேஜ் அப்படிங்கும் போது இடவள மாற்றம் வரும் சரியா இடவள மாற்றம் வரும் அதே மாதிரி எந்த பக்கம் முடியுதோ அந்த பக்கம் தான் ஆரம்பிக்கும் சரியா அப்ப இடவள மாற்றம் அப்படின்னா இதே மாதிரிதான் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரும் சரியா இந்த மாதிரி இருந்துட்டு இங்க ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் இங்க இருந்து ஆரோ சரியா இந்த மாதிரி இருக்குது என்னது இதான ஆன்சர் ஏ நான் வரைஞ்சிட்டேன்பா சரியா ஓகே இதுல ட்ரையாங்கிள் இது மாறி இருக்கு சரியா இந்த லைனுமே மாறி இருக்கு ஓகே அதுக்கப்புறம் இதுலயும் அப்படிதான் ஆரோ ட்ரையாங்கிள் எல்லாம் மாறி இருக்கு இதுல சேம் அப்படியே இருக்கு இது சேம் கண்ணாடி இல்ல சரியா அப்ப இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது இப்ப ஆன்சர் ஏ ஃபர்ஸ்ட் ஒன் சரியா அடுத்து பாருங்க ஒரு ஏஜ் சம் சரியா இதுவும் ஆப்டிடியூட் தான் பாருங்க ஏ பி சி டி ஆகிய 4 நம்பர்களின் வயதுகளின் கூடுதல் அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி ஈக்குவல் டு 70 நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு சரியா 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 5 வயசு கூடுமா சரியா அப்ப 5 வயசுனா பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 5 அப்ப மொத்தமா என்னது பிளஸ் 4 20 கூடும் அப்ப 70 பிளஸ் 20 90 ஓகே ஆன்சர் 90 அடுத்து பாருங்க ரிஷப் 10 வயதுடைய ஒரு சிறுவன்
அவன் தாயார் அவனை விட 20 வயது மூத்தவர். சரியா? அப்போ ரிஷப் 10 வயது சிறியவன் அப்படின்னா அவங்களோட தாய் எத்தனை வயது மூத்தவர்? 20 வயது. அப்போ 10 + 20 30ன்னு வருமா? 10 + 20. அடுத்து பாருங்க, அவனது தந்தையை விட 6 வயது இளையவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தந்தையோட வயது சிகுலையோட 36. அதாவது -6 30 + 6. சரியா? இளையவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்டா என்னது? 36 தானே. ஆன்சர் 36. ஓகே, சிம்பிள் கொஸ்டின் தான்பா. சரியா? அடுத்து கண்ணாடி பின்பம். கண்ணாடி பின்பத்தை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே தானே? சரி, வாட்டர் இமேஜ் நீர் பின்பத்தை பொறுத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஒண்ணுமே இல்லை, இப்ப கிளாக் இருக்கு அப்படின்னா அதோட என்னது தண்ணீர் பின்பம்னா அப்படி மாறி வரும். சரியா? அப்ப பாருங்க 8:15 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? 12 9 3 6 8:15னா இங்க ஒரு இது சரியா? இந்த மாதிரி தானே இருக்கும். அதே இது தண்ணீர் பின்பம்னா என்னது? அப்படியே மாறி வருமா? சரியா? மாறி வருமா? அதாவது எங்க வரும் பாருங்க, இந்த இதுல இருக்கும்போது 12 6 3 9. சரியா? இது இங்கேதான் இருக்கும். சரியா? ஆனா இந்த சைடு இருந்தது இங்க வந்துடும். சரியா? அப்ப என்ன ஆயிரும்? 10:15ன்னு ஆயிருமா? அப்ப 8:15க்கு நேரா 10:15. சரியா? அப்ப ஒன்னாவது ஏ ஆப்ஷனுக்கு 1. சரியா? 2 எண்ணம் இருக்கு. ஓகே, அடுத்து 9:20. சரியா? அதே மாதிரி தான்பா 12 6 3 9 அப்படின்னா 9:20 இந்த மாதிரி தானே இருக்கும். அப்படியே தண்ணீர் பின்பம்னா 9 அப்படியே தான் இருக்கும். சரியா? இங்க அப்படியே தான் இருக்கும். ஆனா இது இங்க வந்துடும். சரியா? ஓகே, 9:10ன்னு வந்துடும். அப்போ ரெண்டாவதுக்கு 3. அப்ப ஆன்சர் 1 1 2 3 அப்படின்னா இதுதான். ஓகே தானே? ஆன்சர் இது. அப்படியே தண்ணீர் பின்பம் மட்டும் பாத்திர வேண்டியதுதான். ஓகே, அடுத்து ஓகே ஒரு பசில் பா. சரியா? ஒரு பசில் கொடுத்துட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சரியா? மாதவன், அஜித், ஜெயவேல், நீலகண்டன், தினேஷ் மற்றும் வெங்கடேசன் ஆகிய 6 பேர் 2 வரிசைகளில் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு வரிசையிலும் 3 வீதம் அமர்ந்துள்ளனர். சரியா? அப்ப ஒரு வருஷம் 2 வருஷம் 1 2 3. சரியா? 3 பேர் இருக்காங்க. தானேஷ் எந்த வரிசையின் முனையிலும் இல்லை. நீலகண்டன் வெங்கடேசனுக்கு இடதுபுறம் 2வது இடத்தில் உள்ளார். சரியா? தானேஷின் அருகில் இருப்பவர் ஜெயவேல் நீலகண்டனுக்கு மூளைவிட்ட திசையில் எதிராக அமர்ந்துள்ளார். சரியா? ஓகே, ஜெயவேல்னு வச்சுக்கிறோமா? ஜெயவேல் நீலகண்டன் அப்போ குறுக்கு எதிராக இருக்காரு. இப்படி ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். அல்லது சரியா, ஜெயவேல் இங்க வச்சுட்டு நீலகண்டனை இங்க, இப்படி ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஜெயவேல் இங்க இருந்தாருன்னா நீலகண்டன் இங்க. சரியா? இப்படி ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க லாஸ்ட்ல இருந்து? தானேஷின் அருகில் இருப்பவரான ஜெயவேல். அப்போ இந்த இடத்துல தானேஷ், இங்க கிரீன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தானேஷ். சரியா? இப்படி வச்சுக்கலாம். ஓகே, சரியா? அடுத்து அஜித் வெங்கடேசனுக்கு அருகில் உள்ளார் அப்படின்னு இருக்கு. அத அப்படியே வச்சுக்கலாம். இது முதல்ல இதை பாருங்க, நீலகண்டன் வெங்கடேசனுக்கு இடதுபுறம் 2வதாக உள்ளார். சரியா? அப்ப நீலகண்டன் வெங்கடேசனுக்கு இடதுபுறம் 2வது, இதுதான் ரைட்டு. சரியா? அப்போ இங்க நீலகண்டன்னா இது வலதுபுறம்னு வந்துருமா? சோ இது கிடையாது, ப்ளூவா கட் ஆயிடுச்சு. சரியா? ஓகே தானே? அப்போ இந்த கிரீன் தான் ரைட்டுப்பா. சரியா? ஓகே, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க லாஸ்ட்? இது அஜித் வெங்கடேசன் அருகில் உள்ளார். வெங்கடேஷ்க்கு அருகில் அஜித். அப்ப மீதி உள்ள ஒரு ஆள் யாரு? மாதவன் தானே. அப்ப மாதவன் இந்த இடத்துல இருக்காரு. அவ்வளவுதான், பசில் கம்ப்ளீட்டட். சரியா? அதாவது மாதவன்
தானேஷ், ஜெயவேல், அதுக்கப்புறம் நீலகண்டன், அஜித், வெங்கடேஷ் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஆர்டர்ல இருக்காங்க. இத வச்சு நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். சரியா? பின்வருவர்களில் ஒருவருக்கொருவர் மூலைவிட்டத்துக்கு எதிராக அமர்ந்துள்ளவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? யார் அப்படின்னா என்னது? மாதவன் இந்த மூலைவிட்டம், வெங்கடேஷ் இந்த மூலைவிட்டம். சரியா? மாதவன் ஜெயவேல், நீலகண்டன், அஜித், வெங்கடேஷ். சரியா? மாதவனும் வெங்கடேஷும் தானே. அப்ப ஆன்சர் மாதவன், வெங்கடேஷ். சரியா? அடுத்து ஹூ இஸ் ஃபேசிங் அஜித். சரியா? அஜித் நேர்கொண்டு யார் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அஜித்துக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? தானேஷ் தானே. சரியா? தானேஷ். ஓகே, அடுத்து which of the following in the same row. சரியா? அப்போ யாரெல்லாம் இருக்காங்க? மாதவன், தானேஷ். மாதவன், தானேஷ் ஒரே ரோல தான் இருக்காங்க. சரியா? ஆனா பாருங்க, ஜெயவேல், அஜித். ஜெயவேல் மேல உள்ள ரோ, அஜித் கீழே உள்ள ரோ. அப்புறம் தானேஷ், நீலகண்டன். தானேஷ் மேல உள்ள ரோ, நீலகண்டன் கீழே உள்ள ரோ. மாதவன், அஜித். மாதவன் மேல உள்ள ரோ, அஜித் கீழே உள்ள ரோ. சரியா? ஓகே, மாறி மாறி இருக்காங்க. ஓகே, இது அடுத்து இரண்டு வரிசைகள் ஒன்றில் பின்வருவற்றில் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டாவது இது நீலகண்டன், அஜித், வெங்கடேஷ். முதல் இது மாதவன், தானேஷ், ஜெயவேல் தானே. சரியா? அப்ப ஆன்சர் நீலகண்டன், அஜித், வெங்கடேஷ். சரியா? ஓகே தானப்பா? இதோட யூ கேன் டெஸ்ட் 3 ஓட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. சரியா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.